என் அன்பு தங்கமே, இப்பொழுது நீ தனிமையில் இருந்தால் இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று கேள். ஏனென்றால் உன் தாயானவள் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள். நான் உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் நான் என்னவெல்லாம் யோசிக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வராகி தினம் தினம் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, உன் அம்மா தினமும் உன்னை தேடி வருகின்ற பொழுதில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் புதிதாக காண்கின்றேன். நேற்று யாரோடு இனி பேசவே மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயோ அவர்களோடு இன்று நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்றாய். யாரோடு பேச வேண்டும், யாரோடு வாழ வேண்டும் என்று சொன்னாயோ அவர்களுக்கும் உனக்கும் இடையில் சரியான புரிதல் இல்லாமல் மிக பெரிய பிரிவு ஏற்பட்டு அங்கே ஒன்றுமில்லாததாக இந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களுமே மாறி மாறி உன் வாழ்க்கையில் நீ கேட்பது ஒன்றும் உன் வாழ்க்கையில் நடப்பதும் ஒன்றுமாக இருக்கின்றது. இது விதிவசம் நடக்கின்ற செயல்பாடுகளா அல்லது உன் மனதினால் நடக்கக்கூடிய விஷயங்களா என்று இந்த வராகி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். என் குழந்தையே, அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது இதுவெல்லாம் இந்த காலத்தின் கோலம் என்று. என் பிள்ளை, நீயோ சந்தோஷமாக மனநிறைவாகத்தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். ஆனால் என்ன செய்ய முடியும்? நீ நம்பியவர்கள் உனக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை எனும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் அதையே பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று எண்ண முடியுமா? அந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வர நினைத்ததுதான் நீ இப்பொழுது இதையெல்லாம் கடந்து புதிதான ஒரு வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். அம்மா உன்னை ஒருபோதும் தவறாக நினைக்கவில்லை. என் குழந்தையே, ஒரு விஷயத்தை வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அது நமக்கு வாழ்க்கை முழுமைக்கும் சரிப்பட்டு வராது என்று தெரிந்த பிறகும் நாம் அதையே மீண்டும் மீண்டும் பிடித்து கொண்டே நிற்க முடியுமா? ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும் என்றெல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது. யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டுமே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நாம் இவர்களோடு பழகினோம், ஆனால் இவர்களோடு நாம் சேரவில்லை. நாம் வேறொருவரோடு நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம். அவர்கள் என்ன சொல்வார்கள்? இப்படி அவர்கள் நம்முடைய குணத்தை அல்லவா குறை சொல்வார்கள், என்னுடைய ஒழுக்கத்தை அல்லவா இவர்கள் எடை போடுவார்கள் என்றெல்லாம் ஒருபோதும் நீ வருந்தாதே. உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ செய்வது சரியா தவறா என்று. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி சரிப்பட்டு வராத ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. சரியில்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நீ அவதிப்படவும் முடியாது. நாளை எல்லாவற்றையும் தொலைத்து வேதனைப்பட்டு நடுத்தெருவில் நீ நிற்கும் பொழுது அப்பொழுது இவர்கள் கை கட்டி வேடிக்கை தான் பார்ப்பார்களே தவிர ஒருபோதும் உனக்கான நல்ல வழியை இவர்கள் காண்பித்து கொடுக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த சூழ்நிலை, எல்லா விஷயங்களும் உனக்கு கற்றுக் கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய். மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே. என் குழந்தையை, இந்த வராகி நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா அற்புதங்களையும் நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் அல்லவா? எது நடந்தாலும் அந்த இடத்தில் மனமுடைந்து விடாதே. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் அதற்காக உன்னுடைய கனவுகளை நீ கலைத்து விடாதே. என் குழந்தையே, தடுமாறி விடாது, தடமாறி சென்று விடாது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கான நன்மைகளை நடத்தி தரட்டும். என் குழந்தையே,
இந்த தாயானவள் நான் சொல்வது போலத்தான் நீ மற்றவர்கள் எதிர்க்கின்ற ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறோமே என்று சொல்லி வருத்தப்படாதே. உன் மனசாட்சிக்கும் உனக்கும் சரியான புரிதல் கொண்டு நாம் வாழ்வது நமக்கான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும். இனி எதற்கும் என் பிள்ளை வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அந்த நொடியே போதும். உனக்கும் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, சரியான ஒரு விஷயத்தை நீ உணர்கின்ற காலகட்டம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் நிறைவாக எடுத்து தந்து கொண்டே இருக்கும். நிலையான புரிதல்களை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். எதையும் எதிர்பார்த்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய். எதிர்பார்ப்புகள் என்பது உன்னுடைய தேவைகளை பொறுத்தது, உனக்கு கிடைக்கின்ற இடத்தை பொறுத்தது. இங்கு நடக்காது கிடைக்காது என்று தெரிந்த பிறகு அங்கே நீ எதிர்பார்ப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் இருந்து உன் முன்னால் உனக்கு செய்து கொடுக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நல்லபடியான அற்புதங்களையும் அதிசயங்களையும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இனி எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்படாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற அற்புதங்களை என்னவென்று நீ உணர்ந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் மாறும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனி எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை கவனத்தில் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் கட்டுப்பட்டு என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு என்னவாகும், இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பதை எல்லாம் நீ உணரும் பொழுது இந்த வராகியினுடைய அன்பினை நாம் பெற்றிருக்கின்றோம். தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கும் பொழுது சுற்றி இருப்பவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னவென்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? இனி எதற்காகவும் நீ வருத்தப்பட்டு நிற்காதே. எந்த நிலையிலும் யாரும் உனக்கில்லை என்று சொல்லி புலம்பி விடாதே. தனிமையில் இருக்கும் பொழுது கூட இந்த தனிமை உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தான் கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ மீண்டும் வேதனைகளுக்குள் இருக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, சரியானபடி உன் வெற்றியை உறுதி செய்ய நான் எந்த நேரத்திலும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். சரியான மாற்றத்தை நான் எந்நாளும் உனக்கு தருகிறேன் என்பதனை நீ எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னோடு இருந்து ஒட்டுமொத்த அதிசயத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தாயானவளினுடைய அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எந்த நேரத்திலும் உன் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தட்டும். தெளிவான எண்ணங்களை உனக்கு கொடுக்கட்டும். சரியானதொரு முடிவை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நடத்தி தரட்டும். எந்த நொடியிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். வேறெதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. வேறெதை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தாயானவள் சொன்னது போல தனிமையில் இருக்கின்ற என் குழந்தை ஒருபோதும் மற்றவர்கள் உன் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லி நீ வருத்தமடையாதே. உனக்கு நியாயம் எனப்படுவது மற்றவர்களுக்கு அநியாயமாக தோன்றலாம். அதனால் எப்பொழுதும் மற்றவர்களினுடைய புரிதலுக்காக காத்து கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது சரி என்றால் நீ ஒருபோதும் அதனை விட்டு ஒதுங்கிவிட நினைக்காதே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.